கிஸ்தனிக்ஸ் என்ற கிஷோர் என் வாயை உடைச்ச கதை, நான் என் காலை உடைச்ச கதை, கையை பேத்த கதை எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஒரே நாள்ல 5 சம்பவம் ஆயிப்போச்சு. வாங்க ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். அன்னைக்கு காலையில 6 மணி எந்திரிச்சு கருப்பு காப்பியை குடிச்சிட்டு பாட்டுலாம் கேட்டுட்டு அந்த நாளையே ரொம்ப நிதானமா தான் ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம மண்டை சும்மா இருக்குமா? சம்பவம் நம்பர் 1, ஒரு இடி விழுந்து எரிஞ்ச மரத்துல ஏறி கால் வலிக்கிருச்சு. பட் ஒன்னும் ஆகாம சம்பவம் 1ல எஸ் ஆயிட்டேன். சம்பவம் நம்பர் 2, 4 பச்சை பாட்டில பிறக்கிட்டு ஜக்லிங் பண்ணலான்னு கிளம்பிட்டேன். ஒரு பாட்டில ஏர்ல உடஞ்சி என் ஹேர்ல லேண்ட் ஆயிருந்தாலும் சோலி முடிச்சு. பட் பச்சை பாட்டிலுக்கும் ஒன்னும் ஆகல, பச்சை மண்ணு எனக்கும் ஒன்னும் ஆகல. சம்பவம் நம்பர் 3, நான் நிக்கிறேனே இந்த பாறை மேல ஏறிட்டு ரைட்ல இறங்கி இருந்தா ஈஸியா இறங்கிருக்கலாம். பட் நம்ம தான் டிஃபரெண்டா எட்டாத இந்த மரத்து வழியா தான் இறங்குவேன். இறங்கி ஹேண்ட் வலிக்கு ஹார்ட் கோரா சாண்ட்ல லேண்ட் ஆயிட்டேன். அலங்கார பந்தலிலே இனிமேலாவது கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சிருந்திருக்கணும். நம்ம அப்படி பண்ணுவோமா? நெவர். அப்புறம் பயிற்சி பண்ணிட்டு ராக் கிளைம்பிங் போலான்னு பிளான் பண்ணோம். சோ நல்லா கார்போட் பண்ணிட்டு ஸ்நாக்ஸுக்கு மொத்தமா மரத்துல இருந்து ஆப்பிள பறிச்சு போட்டு சம்பவம் 4க்கான இடத்துக்கு ஜூட்டு விட்டோம். எல்லாரும் ஒரு பாறையை பிடிச்சி மாத்தி மாத்தி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம கடின சவால் தோத்துக்கிட்டே இருக்காரு, சரி ஹெல்ப் பண்ணுவோம்னு போனதுக்கு சம்பவம் நம்பர் 4, வாயிலேயே டம்முன்னு ஒரு பஞ்சு. எனக்கு என்னமோ இது தெரியாம பண்ண மாதிரிலாம் தெரியல. இந்த மேட்டரை அப்படியே விட்டுறலாமா இல்ல வன்மத்தை வளர்த்து ஒரு நாள் ஸ்கெட்சா போட்டலாமான்னு ஒரே சிந்தனையிலே இருக்கேன். எஸ்ன்னு கமெண்ட் போட்டீங்கன்னா ரிவெஞ்ச் கன்ஃபார்ம், நோன்னு போட்டீங்கன்னா தார்ஃபினா மாறிடலாம்னு இருக்கேன். சரி இதோட 2வது ரத்தக்காவு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்ட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஆளை விடுங்கன்ட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்கணும். அதானே உலக வழக்கம். பட் நம்மளுக்கு ரிஸ்க்ல ஆப்பிள் சாப்பிடுற மாதிரி ஆப்பிள கடிச்சிட்டு முக்கிய சம்பவம் நடந்த இடத்துக்கு கிளம்பிட்டேன். இந்த அருகே இந்த பெரிய சைஸ் பாறை தான் என் வாழ்க்கையிலேயே பெரிய சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, பட் ஃபிளாஷ் பண்ண முடியல. நான் ஃபிளாஷ் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஃபிளாஷும் பண்ணிட்டேன், இன்ஜுரிக்கும் அடித்தளத்தை போட்டுட்டேன். அப்புறம் கடின சவால் ரொம்ப ஈஸியா ஏறினதை பார்த்துட்டு அப்ப நாங்கனாப்புல யாருன்ட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணி அதுலயும் ஏறிட்டேன். பட் இங்கேயே கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு எவ்வளவு குழப்பம் இருந்தா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ராக்கெட்ன்ற இதையும் ட்ரை பண்ணி மொத்தமா காலும் உடைஞ்சு சோலி முடிச்சு. தல 3வது அலங்கார திரும்பி ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. இந்த இன்ஜுரி என் வாழ்க்கையவே மொத்தமா திருப்பி போட போகுதுன்னு எனக்கு அப்ப தெரியாது. அதனால உங்களுக்கு ஒரு பெரிய கருத்தூசி எடுத்து குத்துவேனா, நீங்களும் ஆடாம அசையாம பெட்டாக்ஸ்லயே வாங்கிப்பீங்களா. என்னன்னா நம்ம ஊர்ல இருக்கிற வரைக்கும் சேஃபா எதனாலும் பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி ட்ரிப்லாம் போறீங்கன்னா இன்னும் சேஃபா இருங்க. தயவு செஞ்சு நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. இதை நான் அட்வைஸா சொல்லல, உங்க மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன். புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். நாளைக்கு டே 13ல பார்க்கலாம். போயிட்டு வாங்க. டாடா.